அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் நீங்க செயல்படுத்துகிற காரியத்தை அவர் செயலாக்குகிறவரா அல்ல. நீங்க யோசிக்கிறபடி ஆவியானவர் யோசிக்கிறவர் அல்ல. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், கர்த்தரை நம்மளுடைய லெவலுக்கு இறக்கணும்னு நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரு, நீ ஏன் லெவலுக்கு வாயாகிற. ஆமென். வராது. ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, மேல இருந்து கீழே வராரு. நம்ம லெவலுக்கு தானே அவர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். மேல இருந்து கீழே வராரு, தன் சொந்த குமாரனே கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருடா, இப்ப நான் வந்துட்டேன், ஓ லெவலுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன், உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன், உனக்கு நான் உன்னை என் பிள்ளையாய் மாற்றிட்டேன், இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் மரித்தவனை உயிரோடு எழுப்புவீங்க? ஏன் யோசிக்கிறோம்? கர்த்தர் அற்புதம் செய்வாரா? கர்த்தர் அற்புதம் செய்யறவங்க கை தூக்குங்க. இதுக்கு வேகமா கை வந்துருச்சு. மனிதவனை எத்தனை பேர் உயிரோடு எழுப்புவீங்கன்னு கேட்ட யாருமே கை தூக்கல. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு கேட்டதுக்கு எத்தனை பேர் எல்லாரும் கை தூக்குனீங்க? ஏன்? உன்னுடைய சிந்தைக்கு உட்பட்ட காரியத்திற்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கும். ஆனா ஆவி எதை சொல்லும்னா, என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை என்பதை ஆவி சொல்லும். அதுதான் சூப்பர் நேச்சுரலை கொண்டு வரும். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்ய வைக்கும். அவைகள் தான் இந்த உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும். அல்லேலூயா.